ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஆண்மை குறைவு சம்பந்தமாக, ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிற தொடர்பாகவும், காம உணர்வுகளே இல்லாமல் இருக்கிறக்கூடிய சில இதில் பொருட்களையும் பார்த்துட்ருக்கோம். அதற்கான காரணங்கள், அதற்கான விளக்கங்களை நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் சில ப்ராடக்ட் ரிவ்யூகளையும் நம்ம பரிசு பிரகாரமாக பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பொருள், பிரபல பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்திய மருத்துவ முறைகளில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்திற்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி இதில் பல்வேறுபட்ட டிவிஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஆயுர்வேதத்தில் சாஸ்திரிக்கலாகவும் சரி, பேட்டன் ரைட்ஸாகவும் பண்ணக்கூடியதில் ஒரு மிக சிறப்பான இடத்த இந்த நிறுவனம் வகிக்குது. அந்த நிறுவனம் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம டாபருடைய நிறுவனம் தான் அது. அதில் பார்க்கும் பொழுது அவங்க வேரியஸ் ப்ராடக்ட்களை இது பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சாப்டர் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது தொடர்பாகத்தான் நம்மளுடைய டாப்பிக்கு. அதில் இந்த முக்கியமானதாக இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கும் பொழுது, அதில் டாபர் சிலாஜித் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்டை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக அந்த நிறுவனத்தை பற்றி எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போகும் பொழுது, இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா குப்தான்னு சொல்லக்கூடிய பூனைக்காளி, அஸ்வகந்தா, கோக்சுரா, கேசர்னு சொல்லக்கூடிய குங்குமப்பூ, அதே மாதிரி அகாரபார்னு சொல்லக்கூடிய அக்கரகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அதோடு சில பஸ்ம ப்ராடக்ட்டுகளை ரஜத பஸ்மம், ஸ்வர்ண பஸ்மம் அப்படிங்கிறதுல வெரி ட்ரேஸ் எலிமெண்ட்ஸுகளை செயல்பட்டு கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதில் பார்க்கும் பொழுது இந்த ப்ராடக்ட் சில இது ஒரு இதுக்கு மட்டும்தான் செயல்பட்டு கொண்டு போகும், எழுச்சியை மட்டும் குறைக்கும். பட் விந்தணுக்களை கொடுக்காது. சிலது விந்தணு நல்லா உற்பத்தி பண்ணும், ஆனால் எழுச்சிக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் சிலவங்களுக்கு சில ப்ராடக்ட் இது பண்ணி கொடுக்க வைக்கும், ஆனால் கோழி பண்ணுறது மாதிரி பண்ணிவிட்டு உடனே போயிடுவாங்க, ஸ்டெமினா இருக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் மூணையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பவர், ஸ்டெமினா, அதே நேரத்தில் பவர், ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த்து, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த டாபர் சிலாஜித் கோல்டுங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. சரிங்களா? இது எல்லாமே இதில் ஒருங்கிணைந்து வருது. அந்த அளவுக்கு இதில் ஆற்றலாக உள்ள ஒரு இதான ஒரு இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 100% ஆயுர்வேதத்தினுடைய நம்பிக்கையான ஒரு பொருள். ஏன்னா இவங்க மற்ற நிறுவனங்கள் மாதிரி ஏதோ வந்தோம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சாஸ்திரிக்கலாக இவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இது, நிறைய பேட்டன் மெடிசன்களும் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, முறையான ட்ரக் லைசன்ஸ். ஆமாம், இன்றைக்கி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் எல்லா பொருளையும் ஒன்றோட ஒன்றா போட்டு கலந்து செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது தவறுங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. முறையான ஆயுர்வேத நிபுணர்கள்கிட்ட தான் அதற்கான என்ன பொருளை எப்போ சேர்க்கணும், எந்த விதத்தில் சேர்க்கணும், எந்த சூழ்நிலையில் சேர்க்கணுங்கிறது. இவங்ககிட்ட உள்ள அந்த ஸ்காலர்ஸ் அதில் திறன் மிக்கவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு அதில் இருக்கிறனால நல்லா எந்தெந்த பொருளை எப்பப்போ சேர்க்கணும், என்னென்ன விகிதாச்சாரத்தில் சேர்க்கணும், அதே மாதிரி டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முறையாக நம்மளுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏறத்தாழ அந்த 20 நம்பர்ஸ் உள்ள அந்த கேப்சூல் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாய்க்கு ரேட்டு விலைக்கு போகுது. சரிங்களா? இது இன்றைக்கி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஓடிசியாகவே கிடைக்குதுங்க. ரிலையன்ஸ் இந்த மாதிரியான ஒரு இதுலேயே கிடைக்குது. ஆமாம், மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. ஆமாம், நீங்கள் போய் நீங்கள் இதை ஒரு டாக்டரோட அட்வைஸ் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வித்தவுட் டாக்டர்ஸ் அப்போ இதெல்லாம் கூட நீங்கள் ஓடிசியாக கூட நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா?
அதே நேரம் வந்து பார்க்கும் பொழுது இந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூடத்தான், ஏறத்தாழ ஒரு இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது ஒரு 500 ரூபாய்க்கு எம்ஆர்பி போட்டு விற்கிறாங்க. அப்போ 20 நம்பர்ஸ் வரும் பொழுது ஒரு கேப்சூல் வந்து 25 ரூபாய் உள்ளது. அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய குவாலிட்டியை தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஆமாம், 25 ரூபாய் உள்ள ஒரு கேப்சூல் வந்து நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துருக்கிற பொருள்களும் தரமிக்கதாக இருந்தால் தான் இந்த மாதிரியான பிராண்டட் நிறுவனங்கள் வந்து அந்த விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. அதுக்கான எஃபிஷியண்டான ஆற்றலும் இருக்குது. என்னுடைய கிளினிக்கல் சர்வீஸில் நிறைய பேருக்கு இதை வந்து நான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கேன். நல்லாவும் ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். விந்த நீர்த்து போகுது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் அது எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. அதே நேரத்தில் வந்து விந்து நீர்த்து போகிறது, அதே நேரத்தில் வந்து எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, ஆண்குறி பருமனாக இல்லாமல் இருக்கிறது, ஆண்குறி ரொம்ப துவண்டு போய் கிடக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இது வந்து நல்ல ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஒரு மூலிகை மருந்து தான் இது, சரிங்களா? மூலிகை மருந்து இல்லை, ஆயுர்வேதிக் சாஸ்திர பேட்டர்ன் மெடிசன் தான் இது, சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மகுப்தா இருக்குது, கோக்சுரா இருக்குது, அதே நேரத்தில் வந்து அஸ்வகந்தா இருக்குது, சுத்த சிலாஜித்து இதில் வந்து கலந்துருக்காங்க. ஏறத்தாழ 50 மில்லிகிராம் அளவு போல் உள்ளதை வந்து கலந்துருக்காங்க. அதே நேரம் வந்து முஷலி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பனைக்கிழங்கு வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரத்தில் வராகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிழங்கு, அதாவது கூகை கிழங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு, தமிழில் வர்றது கிழங்கு, ஆமாம், அதை வந்து கலந்துருக்காங்க. விதாரி கண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அகாரப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மெடிசனை வந்து இது பண்ணக்கூடிய லவங்கம், துவக்கு, குங்குமம், இது எல்லாமே வந்து ஒரு 10 மில்லிகிராம் அளவு போல் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஜாதி பழம் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து ஏறத்தாழ வந்து யசத பஸ்மம், ரஜத பஸ்மம், ஸ்வர்ண பஸ்மம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரேஸ் எலிமெண்ட்டாகவே அதில் வந்து கலந்து வந்திருக்கிறனால வந்து இது எல்லாமே செரிக்கப்படும் பொழுது அதற்கான ஒரு செரிமான நீரை வந்து சக்திகளை வந்து உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது அப்சர்வ் ஆகும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்புல உள்ள இது வரும் பொழுது இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தவிர்க்கும். ஆமாம், அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு இதில் வந்து இடம்பெற்று இருக்குது. ஆமாம், இதை வந்து நீங்கள் வந்து எல்லா வகையான இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் முதல்ல சொன்னது மாதிரி பவர், ஸ்டெமினா, அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், அதே நேரத்தில் வந்து ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க, சிலவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நல்லா இதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து நரம்பு தளர்ச்சியில் வந்து இது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பர்கின்சன்ஸ் டிசீஸோட ஆரம்ப கட்டத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படும். அதுக்கெல்லாம் இந்த ஆத்மகுப்தா இருக்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு தீர்வு ஏற்படும். அது சிலவங்களுக்கு தூக்கம் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அஸ்வகந்தா வந்து இருக்கிறனால வந்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க வைக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இப்போ இது வந்து அவைலபிளாக கிடைக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், அவங்க என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான இதுகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் அணுகினாலே உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. அதே நேரம் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை, பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அரசு மருத்துவமனைகளில் இதற்கான விங்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஒரு ஒப்பீனியன் வந்து வாங்கிக்கலாம். தயவு செய்து இந்த மாதிரியான டிசீஸ், இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வரும்பொழுது ஒரு குடும்ப மருத்துவராக வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோ நீங்கள் வந்து ஒரு ஏற்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் அது என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நோய்க்கு மட்டும் அவங்கள வந்து ஒரு தீர்வு கிடையாது. உணவு, இந்த ரெஜிமெண்ட்ஸ், டெய்லி ரெஜிமெண்ட்ஸ், வீக்லி ரெஜிமெண்ட்ஸ், இயர்லி ரெஜிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது ரெஜிமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன செய்யணும், அதே நேரத்தில் மாதாந்திரத்தில் ஒவ்வொரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ், பருவகால சேஞ்சஸில் என்னென்ன வியாதிகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து யாருக்குமே தெரியறதில்லை.
காலையில் ஃப்ரைட் ரைஸை திங்கிறான், நைட்டு 3 மணிக்கு பிரியாணியை திங்கிறான். இதெல்லாம் செய்யலாமா? பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபேன்சிங்கிற பேரில் வந்து எல்லாமே தலைகீழாக மாறிக்கொண்டு வருது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த ரெஜிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா எப்படி பல் துலக்குவது, நின்று கொண்டு துலக்குவது நல்லதா, உட்கார்ந்து கொண்டு துலக்குவது நல்லதா, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி கழிக்கணும், அதே நேரத்தில் இது எல்லாமே ஒரு தகுந்த ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர்கள் நீங்கள் இது பண்ணிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருவாங்க. அதனால தான் நாங்கள் படித்து சொல்கிறது, அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற பிஏஎம்எஸ் முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருப்பாங்க. இவர்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு குடும்ப மருத்துவராக நம்ம பழகி என்னென்ன இதுகளுக்கெல்லாம் எப்படி ரெஜிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஆமாம், சிலவங்க வந்து கோடை காலத்தில் உள்ளதை போய் குளிர்காலத்துக்கு பயன்படுத்தும், குளிர்காலத்தில் உள்ளதை போய் கோடை காலத்தில் பயன்படுத்துவான். அதே மாதிரி அந்த ருதுச்சரியம் சொல்லுவாங்க. ருதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பெண்கள் வயதுக்கு வர்றதை நம்ம ருதுன்னு சொல்லுவோம். ஒரு 6 ருதுக்கள் சேர்ந்தது தான் ஒரு வருடம், அதாவது 2 மாதங்கள் சேர்ந்தது ஒரு ருது. இந்த ருது சந்தியை வந்து எப்படி மீட்டு கட் பண்ணுறது, அது எல்லாமே அவங்களுக்கு தான் ஓரளவு இது பண்ணி தெரியக்கூடும். இதை கடைபிடித்தாலே வியாதிகளே வராது. சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான். நம்ம ப்ராடக்ட் இதுகளுக்கு வந்துவோம். இந்த மாதிரியான ப்ராடக்டுகளை நீங்கள் வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்குறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறது, பவர் இல்லாமல் இருக்கிறது, விட்டாலிட்டி இல்லாமல் இருக்கிறது, உயிர் அணுக்கள் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.